Welcome to Madhu's Embroidery and Crafts. இந்த பியூட்டிஃபுல் கலர் saree with golden ஜெரி பார்டரோட இருக்கிற இந்த மாதிரியான சாரீக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரியாக நல்ல ஒரு டார்க் க்ரீனில் இருக்கிற இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் கஸ்டமர் கேட்டிருக்கிறது காலர் நெக் வச்சு எம்ப்ராய்டரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான டிசைன் எல்லாம் ட்ராப் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலர் நெக் வந்து ஒரு ஹை நெக் எம்ப்ராய்டரி டிசைனாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தனால இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸோடு இருக்கிற டிசைனாக இந்த பேக் டிசைன் வந்து நெக் டிசைனை இந்த மாதிரி ட்ராப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேக் நெக் வந்து இந்த மாதிரியாக டிசைனோடையும் அண்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து ஒரு போத் ஃப்ரண்ட்டுக்கும் நான் என்ன செஞ்சுக்கிற போகிறேன், இந்த மாதிரி இந்த ஹை நெக்கோட அண்ட் இந்த மாதிரி பாட் ஷேப்பில் இருக்கிற டிசைனாகவும் ஒரு பட்டர் ஷீட்டில் தான் இப்போ ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி தான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் இதனுடைய காலர்ஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற டிசைன் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் சென்டரில் வந்து அந்த பேக் டிசைனில் லீஃப் டிசைன் இருந்துச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன்ஸுக்கு எல்லாமே பீட் ஒர்க் சீக்வன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் இந்த காலர் டிசைன் ஒரு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறனால ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்தது. அண்ட் இது எப்படி எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்மால் சைஸாக இருக்கிற ரெயின்போ ஷேட்ஸில் இருக்கிற கோல்டு கட் பீட்ஸும் அண்ட் இந்த மாதிரியாக கோல்டு சீக்வன்ஸ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த லீஃப் டிசைன்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு சின்ன சின்ன லீவ்ஸாக இருக்கிறனால கட் பீட்ஸை வந்து 2 கவுண்டிங்ஸில் தான் எடுத்து கோல்டு ஜரி த்ரெட்டை வச்சு கண்டினியூஸ் பீட் ஒர்க் எப்படியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ ஆரியில் அதே மாதிரி இந்த மாதிரியாக ஷேப்பில் நல்லா நீட்டாக கொண்டு வரணும். அது ஸ்மால் சைஸாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதனுடைய ஸ்டிச்சிங் பண்ணும்போது. டிசைன் பார்க்குறதுக்கு வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும் லீஃப் டிசைன் வந்து, பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகவே இது வந்து எடுத்துது. ஸோ நான் வந்து இதில் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக என்ன செஞ்சுட்டேன், அவுட்லைன் எல்லாம் கட் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரியாக சீக்வன்ஸ் அண்ட் 2 கட் பீட்ஸை வச்சு ஒவ்வொரு லீஃபுக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா இதனுடைய ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் நீட் ஃபினிஷிங்காக இருந்தது. அண்ட் பேக் நெக் வந்து இந்த மாதிரியாக இருக்கும். இது வந்து ஒரு காலர் நெக் டிசைன் அப்படிங்கிறனால இந்த நெக்கு பக்கம் வந்து அந்த போட் நெக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் காலர் வரும். அந்த இதில் வந்து ஒரு ஓப்பன் வச்சு நம்ம ஹூக் அட்டாச் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறோம். இதனுடைய ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். பட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒன்லி எம்ப்ராய்டரி டிசைன் நம்ம எப்படியெல்லாம் காலர் நெக்குக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதனுடைய பேக் நெக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து இந்த மாதிரியாக டிசைன் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்ல ஹை நெக்கோட பாட் நெக் டிசைனோட இந்த மாதிரியாக பீட்ஸ் அண்டு சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் இதனுடைய காலருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த காலர் ஒர்க் பண்ணும்போது 2 காலர் டிசைன்ஸாக நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.